ஹாய் கைஸ் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் டிஎன்பிஎஸ்சின்னு சொல்லக்கூடாது, டிஎன்பிஎஸ்சி சேர்மன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க கரெக்டாக. ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக டிஎன்பிஎஸ்சியில் 2026 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வேக்கன்சி அப்படிங்கிற ரொம்ப முக்கிய ரோல் ப்ளே பண்ணும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானர், அதாவது ஆல்ரெடி ரிலீஸ் பண்ண பிளானர் படி தான் எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிறது ஏகப்பட்ட டவுட்ஸ் படியே போய்கிட்டே இருந்துச்சு. ஆனால் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளானர் படி தான் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணவும் செஞ்சுருந்தாங்க கரெக்டாக. ஸோ இப்போயுமே வந்து பிளானர் படி தான் அவங்க எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ண போகிறாங்க. அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது கரெக்டாக. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா வருடாந்திர அட்டவணைப்படி தான் தேர்வுகள் நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிசி தலைவர் எஸ்கே பிரபாகர் அவர்கள் வந்து அஃபீஷியலாகவே ப்ரெஸ் மீட்டில் வந்து தகவல் வந்து கொடுத்துருக்காங்க கரெக்டாக. ஸோ அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா கடைசி பாயிண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து எல்லாமே வந்து 2026 அந்த ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணப்படுமா அப்படின்லாம் கேள்விகள் எழுந்த டைமில் அதே அட்டவணைப்படி தான் நாங்கள் வந்து திட்டமிட்டபடி போட்டித் தேர்வுகள் வந்து நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய சிலபஸை கொண்டு வரணும், வேக்கன்சி அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டித் தேர்வுகள் சார்பாக நிறைய பேர் வந்து மினிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாமே கோரிக்கை மனு அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க கரெக்டா. ஸோ அது வந்து மேபி மீட்டிங் அது இதெல்லாமே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுமே அதை கேள்விப்பட்டோம், நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அதன் அடிப்படையில் பிரபாகர் அவர்கள், அதாவது டிஎன்பிசி சேர்மன் அவர்கள் வந்து ஒரு மீட்டிங் அப்படிங்கிறத கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க கரெக்டா. ஸோ முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து பழைய சிலபஸை பற்றி, வேக்கன்சியை பற்றி, எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து மீட்டிங் போனதான் வந்து நம்ம தெரிஞ்ச வட்டாரங்கள்லேருந்து நமக்கு அதாவது இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கிடச்சிச்சு கரெக்டாக. ஸோ அதே நேரத்தில் வந்து டெக்னிக்கல் சர்வீஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மே 20ஆம் தேதி ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. குரூப் 1க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஜூன் 23ஆம் தேதி வரப்போகுது கரெக்டாக. ஆஸ் பர் பிளானர் படி ஜூன் 23 வந்து வரணும். அதே நேரத்தில் வேக்கன்சி அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, அதாவது ரிசல்ட் அப்படிங்கிறத சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது கரெக்டாக. ஸோ தேர்வு முடிவுகளும் விரைவாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டக்குன்னு எல்லாமே வரும் அப்படின்னு எழுதிக்கோங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயரில் யூனிவர்சிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸில் இருக்கிற அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. இனிமேல் நீங்கள் தனியாக எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டிஎன்பிசி அதையும் சேர்த்து ரெக்ரூட் பண்ணுறதுனால அந்த கொஞ்சம் வேக்கன்சி. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியில் இருக்கிற நான் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, பல்கலைக்கழகத்தில் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்ட் மற்ற யூனிவர்சிட்டிலையும் நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாத்தையுமே வந்து டிஎன்பிசி மூலமாக வந்து ரெக்ரூட் பண்ண சொல்லியிருந்தாங்க கரெக்டா. ஸோ அப்போ அது வந்து குரூப் 2 இல்லைனா 2A ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா அதோட வேக்கன்சி அப்படிங்க கொஞ்சம் அதிகமாகும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணிக்காங்க. அதே நேரத்தில் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்ஜெட்கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15,000 வேக்கன்சியை வந்து ஃபில் பண்ண சொல்லி மினிஸ்டர்ஸ் வந்து ப்ரெஸ் மீட் வந்து கொடுத்துருந்தாங்க கரெக்டா. அந்த 15,000 வேக்கன்சியும் டிஎன்பிஎஸ்சியில் ஆட் ஆகும்போது இன்னும் வேக்கன்சி அதிகமாகும். அதில் வந்து குரூப் 2 இருக்கலாம், குரூப் 4 இருக்கலாம், ஜூனியர் அசிஸ்டன்ட் இருக்கும், டைப்பிஸ்ட் இருக்கும், அதே நேரத்தில் அசிஸ்டன்ட் இருக்கும், அதே மாதிரி குரூப் 2 லெவலில் இருக்கும், இன்டர்வியூ போஸ்ட் இருக்கும், ஏஇ இருக்கும், நிறையா என்ன வேக்கன்சி 15,000 வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. எது ரிலேட்டடாக அப்படின்னு சொல்லிட்டு போக போக தான் நோட்டிஃபிகேஷன் வரையில தான் தெரியும் கரெக்டாக. ஸோ அதே ஆக மொத்தத்தில் நமக்கு இந்த வருஷம் வேக்கன்சி அப்படிங்கிறது நிறையா வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு பூஸ்ட் அப் தான் உங்களுக்கு கரெக்டாக. ஸோ டிஎன்பிசி எக்ஸாம் யாரெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன பூஸ்ட் அப் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது வந்து நான் உங்களுக்கு இந்த தகவலை வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நல்லபடியாக படிங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்போதுமே உங்கள் கூட நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் இந்த டைமில் கரெக்டாக. ஸோ எங்கள் கூட நீங்கள் எப்போதுமே இணைந்து பயணிக்க நீங்கள் ரெடியாக இருந்தீங்கன்னா நாங்கள் எப்போதுமே உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் போஸ்டிங் வாங்கி வைக்கிறதுக்கு எங்களோட ரெஸ்பான்சிபிள் கரெக்டாக. ஸோ இதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம பீனிஸ் எஜுகேஷன் ஆப் வழியாகவும் பீனிஸ் கோச்சிங் .in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் அண்டு டிஎன்பிசி எக்ஸாமுக்கும் கிளாஸஸ் அப்படிங்கிறதே கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இங்கே வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான நோட்டிஃபிகேஷன் கூடிய சீக்கிரத்தில் வரப்போகுது. ஸோ அதுக்கான கிளாஸஸ் அப்படிங்கிறதும் நம்மளுடைய பீனிஸ் கிளாஸ் ரூமில் வந்து
ஆப் வழியாக ஆன்லைனில் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு கரெக்டா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் பேஸ்டு ஆன்லைன் கிளாஸஸ், ரெக்கார்டட் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்க போது, அதே மாதிரி தமிழ் குவாலிஃபிகேஷன் கிளாஸு, டெய்லி குவிசஸ் இருக்க போது, யூனிட் வைஸ் மார்க் எக்ஸாம், அதே மற்ற ஸ்டேட்ஸோட ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கான கிளாஸ் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாத்தோட வேலிடிட்டி பார்த்தீங்கன்னா 1 இயர் கரெக்டா. அதே நேரத்தில் இதுக்கான ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா 4,999 மட்டும்தான். உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்க பட்சம் இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கரெக்டா. அதே நேரத்தில் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ண அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர், ஹார்டிகல்ச்சர் ஆஃபீஸருக்கான கிளாஸஸும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த 2 டிபார்ட்மெண்ட் பேப்பருக்கும் உங்களுக்கு கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பருக்குமான கிளாஸஸும் அவைலபிளாக இருக்குது. அதே மாதிரி இதுலேயுமே உங்களுக்கு ஷெட்யூல் பேஸ்டு கிளாஸஸ், லைவ் கிளாஸ் எதில் இருக்கும் அப்படின்னா டவுட் கிளியரிங் செஷன் வந்து லைவ்ல இருக்கும் கரெக்டாக. மற்றபடி டிஎன்பிசி, பிஒய்க்யூ, அதே மாதிரி ஷெட்யூல் பேஸ்டு ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இதுலேயும் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸும் 4,999 மட்டும்தான். நீங்கள் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் படிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹார்டிகல்ச்சர் படிக்கிறீங்கன்னா அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கரெக்டாக. உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கொரீஸை வந்து கேட்டுக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்மிஷனை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பீனிஸ் கிளாஸ் ரூம் அப்படிங்கிற ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிக்கலாம், அல்லது pniscoaching.in அப்படிங்கிற வெப்சைட் மூலமாகவும் இதை வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்க முடியும் கரெக்டாக. ஸோ pniscoaching.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் உள்ளே போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து டிஎன்பிசி கனெக்ட் பண்ண அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் கிளாஸஸ் இருக்கா. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து மற்ற கோர்சஸும் அவைலபிளாக இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர், தமிழ் எலிஜிபிலிட்டி, டெக்னிக்கல் ஓரியன்ட் எல்லா கிளாஸஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கானது, ஹார்டிகல்ச்சர், அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு தேவைப்படுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குங்கிற பட்சத்தில் இந்த நம்பருக்கு 9345021525 அல்லது 9345188422 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க, அட்மிஷனையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க கரெக்டாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஒரு சின்ன பூஸ்டப் தான் ஓகே. இதில் என்னையா இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன பூஸ்டப் தான், நம்மளால் முடிஞ்சது. வேக்கன்சி அப்படிங்கிறது கண்டிப்பாக அதிகமாகும். நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான். ஸோ அதுக்கு எவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட முடியுமோ போடுங்க கரெக்டாக. அதை தான் என்னால் சொல்ல முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, உங்களுக்கு எப்போதுமே நாங்கள் துணையாக இருப்போம் அப்படிங்கிற எந்த வித மாற்று கருத்து இல்லை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.